ஹாப்பி மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக எந்த தருணத்துக்காக நாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த தருணம் நடக்க போது நம்ம மதிப்புக்குரிய சூப்பர் ஸ்டார் டிகே உங்கள்கிட்ட பேச போகிறாரு. ஸோ அதனால் நீ எல்லாமே ஓகே எந்த அளவு நீங்கள் பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கீங்களோ சாரோடைய ஸ்பீச் நல்லா உங்களுக்கு கேட்கும். ஸோ ஐ இன்வைட் மை சூப்பர் ஸ்டார் டிகே சார் நவ் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எல்லோரும் கொஞ்சம் நிழலில் போய் உட்காருங்க, ரொம்ப நேரமாக வெயில் இருக்கீங்க. ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். நானும் உங்களை மாதிரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன், காலேஜில் படிச்சிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் டேன்னு வந்துட்டாலே அது ஒரு நல்ல ஃபீலிங். அண்ட் கன்சிடரிங் எத்தனை பேர் இங்கே ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ்? எல்லா கலரும் இருக்கு. எத்தனை பேர் சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ்? நிறைய ப்ளூ கலர் பார்க்குறேன். எம்ஐ சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்களா? வெரி குட். எவ்வளோ பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஐபிஎல் ஆரம்பிக்க போகுதுன்னு? யார் ஜெயிப்பாங்க? வெரி குட். ஃபஸ்ட்டு நம்ம பூமிநாதன் சார் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்கள். என்னை இன்வைட் பண்ணதுக்கும் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒகேஷன் இவ்வளோ யங்ஸ்டர்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கே ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது, நல்ல வைப் இருக்குது. நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 4 years ago நான் ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க வந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் துபாய் போயிருந்தது. ஸோ நான் அவங்க கேட்டேன் எங்கே போகிறீங்க அப்படின்னு. ஸோ அவங்க பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு வந்து துபாயில் கிடச்சிது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி கோஇன்சிடென்டல் எந்த காலேஜுன்னு கேட்டால் ஃப்ரம் சென்னை அமிர்தாஸ். ஸோ இந்த காலேஜ்லேருந்து the placement is so good. I just wish all the very best. You all are நான் எல்லாருக்கும் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விஷ் பண்ணுறேன்னா, ஈசாலா கப் இல்லை, ஈசாலா பிளேஸ்மெண்ட் நம்பு. அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. பட் நான் என்ன ஃபீல் பண்ண ஸ்பீச்சை கம்மியாக வச்சுக்கலாம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு த 400 meter ரேஸ். எல்லாரும் போய் உட்காருங்க நேரில், ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஹியூமன் ஃபார்மேஷன். வெரி குட் ஐடியா, வெல் எக்ஸிக்யூட்டட். அண்ட் ஃபேக்ட் தட் ஏஷியா கப் ரெக்கார்ட் கிடச்சது, ஐ எம் வெரி ஹாப்பி. வெல் டன் சார். அண்ட் ஆல்சோ த வைஸ் சான்சலர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஆக்சுவலி இது மட்டும் இல்லை சார், சென்னை அமிர்தா இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத மாதிரி 125 yearsல கல்நெறி ஒலிம்பிக்ஸில் 3 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. மேம், ஒரு கோல்டு மெடல் அடிக்கிறதுன்றது இந்த கிரவுண்டில் யாரெல்லாம் வந்து ஓடி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு கலினரி எக்ஸ்பர்ட்டான கோல்டு மெடல் பண்ணுறதுன்றது இஸ் நெவர் ஈஸி. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் சென்னை அமிர்தா ஃபார் டூயிங் இட், ஃபார் பீங் த ஃபர்ஸ்ட். எதுலேயுமே ஒரு பயனியராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் இயர் ஆர்சிபி won the title for the first time. ஸோ அது எவ்வளோ கஷ்டம்னு பண்ணால் தான் தெரியும். ஸோ I'm just proud to be here and well done Chennai Amrita sir, very well done. I hope you all keep going from strength to strength and many more gold medals. And also I really wish every one of them gets placed somewhere in life and they move on to better future. எஸ் சார், இங்கே படித்தவங்க 30,000+ எம்ப்ளாயிஸாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் எங்கே போனாலும் 5 star 6 star ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். ஐ மீன் லைஃப்பில் நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா வீடோட நிறைய ஹோட்டலில் தான் இருக்கேன். அண்ட் ஐம் ஷுவர் எல்லாரையும் எங்கேயாவது நான் மீட் பண்ணுவேன். யாராவது மீட் பண்ணிங்கன்னா வந்து சொல்லுங்கள் தட் யூ ஆர் ஃப்ரம் சென்னை அமிர்தாஸ் and I'll be very happy. சார், ஒரு சின்ன சிட்சாட் கொஸ்டின். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமா சார்? ஏன்னா ஃப்ளைட்டில் போகணுங்கிறது நிறைய பேருக்கு பெரிய கனவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்னா பயங்கரமாக இருக்கும்ல. இவ்வளோ நாள் சார் வந்து ஆப்வியஸ்லி நம்ம நார்மல் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு ஏவியேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ ஐ எம் ஷுவர் a lot of you all here
will get placements there as well. But என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும்போது முன்னாடி போயிருக்க ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கிறது எங்கள் அப்பா குவைட்டில் வேலை செய்வார். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டுக் அ ஃப்ளைட். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவோட போனேன் அண்ட் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட் போடுறது ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க வா அப்படின்னு தோணும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட் அண்ட் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாட் ஒன்லி ஃப்ளைங் பட் பீங் பார்ட் ஆஃப் த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. சார் சக்ஸஸ் அப்படிங்கிறது வரத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா தோல்வின்றது அந்த ஏணிப்படியில் நின்று சிரிச்சுட்டே இருக்கும் இல்லையா? அதை தாண்டி தான் சக்ஸஸை ரீச் பண்ணுறோம். ஸோ ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் நோட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சார்? மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த பசங்களுக்கு மோட்டிவேஷனே தேவையில்லை, எல்லாருமே வந்து ஒரு எனர்ஜியோடு இருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ஒரு நம்ம சென்னை அமிர்தாஸ் காலேஜ்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ இருக்கும்போது they will always be motivated. And இருக்கிறார் நாராயணசாமி இவர் பண்ணது is 40,000 COVID patients ஒரு நாள் லீவ் எடுக்காம is worked for more than a year and 300 days. ஸோ இதெல்லாம் தான் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் லைஃப். இங்கே நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் ஜெயிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. ஸோ 18 வருஷம் வெயிட் பண்ணோம் டு வின் அவர் ஃபர்ஸ்ட் டைட்டில். And any field success achieve பண்ணுறதுன்றது ஈஸி இல்லை. The fact that there have been 30,000 placements in 16 years and there's going to be many more. I just wish Bhuminath sir all the best and every student of his should go to a better place in life. ஆக்சுவலாக ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லி ஆகணும். இந்தியா அண்ட் பங்களாதேஷ் மேட்ச்சில் லாஸ்ட் ஒரு பாலில் 6 அடிச்சு என்ன ப்ரெஷர் சார் அது சார். அதாவது லைஃப்பில் வந்து பயங்கரமாக ப்ரெஷராக இருக்கும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு, என்ன எடுக்கிறதுனே தெரியாது, டென்ஷன் ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அடிச்சிங்க பாருங்கள் ஒரு 6, வாவ் வாட் அ கிரேட் அப்படின்ற மாதிரி இந்தியன்ஸ் ஒருத்தரும் எப்படி சார் டென்ஷன் இல்லாமல் அதை பண்ண முடிஞ்சது? உங்களால் தான் இந்தியாவே ஜெயிச்சிச்சு. அன்னைக்கு உங்களால் தான் 8 பாலில் 29 ரன் அடிச்சிங்க. அதை விட அருமை என்னென்னா 5 ரன் தேவை, 2 பால். ஆனால் சார் அந்த பாலை 6ஆக மாற்றினார். பங்களாதேஷோட இந்தியா தோக்கிற நிலைமையில் இருந்ததை சூப்பர் ஸ்டாராக அப்படியே ஒரு பாலில் அந்த ஹிஸ்ட்ரியே மாற்றினார். அப்படிப்பட்ட டிகே, அந்த தருணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, எல்லார் லைஃப்லேயும் ஒரு பிவட்டல் மூமெண்ட் வரும். அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் அ சக்ஸஸ் இன் லைஃப். அதுக்காக அவ்வளோ கஷ்டப்படும் போது அந்த மூமெண்ட் வரும்போது பயப்படக்கூடாது. தைரியம் எது தேவையோ, எது பெரிய டிசிஷனோ, எது கஷ்டமான டிசிஷனோ அதுதான் எடுக்கணும். அண்ட் தட்ஸ் வாட் ஐ டிட் தட் டே. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக டிகே சார்லேருந்து நிறையா கற்றுக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்சிபி சாம்பியன் ஆகிருக்காங்க. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு பொசிஷனில் இருந்தாங்க. நம்ம டிகே சார் மென்டார் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நம்பர் 1 மாறி இருக்கிறாங்க ஆர்சிபி. ஸோ இதுக்கெல்லாம் காரணமான நம்ம டிகே சார் இங்கே நிற்கிறத நினச்சி நம்மளுடைய சென்னை சமுதாய ஸ்டூடெண்ட் சார்பாக ஒரு பலத்த கைதட்டலோடு உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப நன்றி. நான் சாரோட பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் வி வில் டெஃபினெட்லி ஒரு நாள் உங்கள் காலேஜில் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். டெஃபினட்டாக well done, good luck to everybody. So now I request, enjoy பண்ணுங்க. Now I request Mr. Dinesh Karthik sir to start flag off athletes 200 meters sir. Silence please. ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மருத்துவ சேவையும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம கூடயே வைஸ் சான்சலர் சார் டாக்டர் நாராயணசாமி. ஸோ நர்சிங் கம்யூனிட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு சர்வீஸ், ஒரு சேவை இந்த நாட்டுக்கு எவ்வளோ தேவை, அவங்களுக்கு உங்களை விட மோட்டிவேஷ்னலாக சில வார்த்தைகள் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக எல்லோருக்கும் என்னுடைய தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை சார்பாக முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இந்த வெயிலில் வந்து இவ்வளோ தூரத்தை நின்று இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு நம்மளுடைய இந்தியனுடைய ஃபேமஸ் கிரிக்கெட்டர் டிகே சார் இருக்கார். அவர் கொண்டு போன பாதைகள், அவர் கடந்து வந்த பாதைகள்லாம் சொன்னாங்க. எந்த இது எடுத்தாலும் ஒரு 3 இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது எந்த ஒரு ஏவியேஷன் இருக்கட்டும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், நர்சிங் இருக்கட்டும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது வரணும்னு ஒரு இது இருக்கணும். அப்படி வரணுன்றதோட இன்வால்மெண்ட் இருக்கணும். புரியுது உங்களுக்கு? ஸோ யூ கேன் கெட் ஐடென்டிட்டி. அவர் சொன்ன 18 வருடங்கள் கடந்து வந்திருக்காருன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கணும்.
ஒரு இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் அண்ட் ஐடென்டிட்டி. 3 I's ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப். ஏதாவது ஒன்று ஒரு டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய திறமை எங்கே இருக்கிறதுன்ட்டு நீங்களே உங்களை வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அது முன்னிறுத்து அது போனீங்கன்னா என்றைக்குமே உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வெற்றி அடையலாம், வெற்றி மேல் வெற்றி அடையலாம். அந்த வெற்றிக்கு நீங்கள் வந்து ரொம்ப நாள் நீங்கள் வந்து அது ஒரு விடாமுயற்சி எடுக்க வேண்டும். இந்த விடாமுயற்சி தான் நான் வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஒரு இது இருக்கும். அதனால் வந்து இங்கே இந்த வெயிலில் வந்து எல்லாரும் வந்து இங்கே இதுக்காக வந்திருந்த சென்னை அமிர்தாசனுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவமனை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன்.